இஸ்ரேலுடைய பென் கேவிர் அமெரிக்காவோடு எந்த தொடர்பும் நாம் இனி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. ஈரானிலிருந்து பக்கர் கலிபாப் தலைமையில் வந்த குழு திரும்பிட்டு, சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களை இல்லாமல் ஆக்குவோம், தாக்குவோம் என தேவையற்ற உளறல் வார்த்தைகளை அவர் கொட்டி தீர்த்தார். 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் எண்ணெய் வித்திருக்கிறார்கள். ஈரானியர்கள் தடை செய்யப்பட்டதை ஒரு $10-15 குறைவாகத்தான் விற்பனை செய்து வந்தார்கள் சீனாவுக்கு. நேயர்களே, இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைகளை குறித்து பார்க்கிற போது, இப்பொழுது இந்த ஒப்பந்தம் எப்படியும் நிறைவேற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துகிறது இஸ்ரேல். அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால், இஸ்ரேலுடைய மிக முக்கியமாக வெறுப்பை உமிழக்கூடிய இஸ்ரேலுடைய பென் கேவிர் அமெரிக்காவோடு எந்த தொடர்பும் நாம் இனி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை, சுவாதீனமாக ஆயுதங்கள் தயாரிப்பு எல்லாவற்றையும் இஸ்ரேல் சொந்தமாக செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதை போன்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலே சமீப காலமாக வார்த்தை போர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு 18 மணி நேரம் ஒரு ஆழமான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்து, அதற்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் அந்த விவகாரங்கள் முடிவு பெற்று ஈரானிலிருந்து பக்கர் கலிபாப் தலைமையில் வந்த குழு திரும்பிட்டு, அது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென ஈரானின் சில நிலைகளில் இஸ்ரேல் தாக்குதலை மையப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் ஈரானுக்கு ஒரு குறிப்பிட்ட சேதாரத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் வருகிறது. ஆனால் அந்த செய்தியினுடைய உறுதித்தன்மை இன்னும் நாம் முழுமையாக உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் இஸ்ரேல் இப்போது எதற்காக ஈரானை தாக்கியது என்ற கேள்விக்கு கண்ணை மூடிக்கொண்டு பதில் சொல்ல வேண்டுமென்றால், இதன் மூலமாக இந்த அக்ரிமெண்ட்டை, இந்த பீஸ் நெகோசியேஷன் முழுமையாக அழித்து விட வேண்டும் என்பதே இஸ்ரேலுடைய ஒரு வழக்கம் மட்டுமல்ல, அதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் ஈரான் திருப்பி தாக்குவதற்காக அவர்களுடைய நீண்ட நெடிய வலிமையான பலிஸ்டிக்ஸ் மிசைல் மற்றும் தாக்குதல்களை அவர்கள் சமன்படுத்தி இஸ்ரேலை நோக்கி ஏவுவதற்கு வைத்திருக்கிறார்கள் என்றுதான் செய்திகள் வந்திருக்கிறதே தவிர, அதனை ஏவினீர்களா என்ற கேள்விக்கு இதுவரை சரியான பதில் உலக அளவில் கிடைக்கவில்லை. இஸ்ரேலுடைய தாக்குதலின் மூலம் பல இடங்களில் ஈரானில் கடுமையான குண்டுவெடிப்பு சத்தங்கள், வெடி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் கூட லண்டனிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் ஈரான் ஏன் இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை என்றால், அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய கொடூரமான திட்டத்திற்கு நீங்கள் பலியாகி விட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்றும் ஈரானை பணித்திருப்பதன் காரணமாக ஈரான் தற்போது மிகுந்த ஒரு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் ஈரான் திருப்பி தாக்கினால் நிலைமை தாலி முழுவதுமாக உடைந்துவிடும். அதில் எந்த விதமான சிரமங்களும் இருப்பதாக தெரியவில்லை. இதனை அடுத்து நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரம், ஈரான் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு முடிவு செய்கின்ற நேரத்தில் அமெரிக்க அதிபர், நீங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் தொடர்ந்து உங்களை இல்லாமல் ஆக்குவோம், தாக்குவோம் என தேவையற்ற உளறல் வார்த்தைகளை அவர் கொட்டி தீர்த்தார். 18 மணி நேரத்தில் ஒரு கண்ணியத்துக்குரிய பேச்சை அவர் கிளைத்து விட்டதாக மனம் வருந்தி அவர்கள் சென்றார்கள். இந்த நிலையில் ஹெர்மூஸிலிருந்து நேற்று கிடைத்த தகவல்கள் இன்று நள்ளிரவு வரை அமைதியான சூழ்நிலையில் உலகம் முழுவதும் ஹெர்மூஸிலிருந்து பேரல்கள் சென்று கொண்டிருக்கிறது. 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் எண்ணெய் வித்திருக்கிறார்கள் ஈரானியர்கள், 4 மில்லியன் அளவிற்கு.
உலகம் முழுவதும் இந்த 60 நாட்களில் ஆயிலை விற்று கொள்ளலாம். அந்தந்த நாட்டினுடைய சந்தைப்படுத்தப்பட்ட, இப்போ உதாரணத்திற்காக இந்தியா, சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள். யுவானிலும் இந்திய ரூபியிலும் அவர்கள் வர்த்தகம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா அந்த பிளாக்கேடை 30 நாட்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் திருப்பி பெறுவார்கள். காரணம், அமெரிக்கா அங்கே நிற்பது அவர்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் பெரும் பொருட்செலவு ஏற்படுவது அவர்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா 30 நாட்களுக்குள் முழுமையாக அந்த பிளாக்கேடை அவர்கள் திருப்பி வாபஸ் பெறுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது நிலையில் ஹெர்முஸை விட அணு ஆயுத விவகாரங்கள் முதல்நிலை பொருளில் 60 நாட்களுக்கு பிறகு தான் அதை பேச வேண்டும். இந்த போரில் அமெரிக்கா வைத்த வலிமையான வாதம், அணு ஆயுதங்கள் என்ட்ரி செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் அங்கு இருக்கக்கூடாது. சென்ட்ரிஃபியூஜ் செய்யப்பட்ட 453 கிலோகிராம் ஃபர்தோஸ், இஸ்பஹான், நெட்டான்ஸில் வைத்திருந்தாலும் எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொன்ன நிலையில் தற்போது அது 60 நாட்களுக்கு பிறகுதான் பேசப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது முழுமையாக ரஃபேல் குரோஷின் தலைமையிலான இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியின் கண்காணிப்பில் கொண்டு வரப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்கிற போது, ஈரான் அது குறித்தெல்லாம் நாங்கள் அப்படி எதுவும் பேசவில்லை என்றும், அது முழுக்க முழுக்க உலகின் எந்த ஒரு அமைப்பாலும் கண்காணிப்பதற்கு எங்கள் நாட்டுக்குள் வரவுவதற்கு நாங்கள் அனுமதியோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்பதுதான் அதனுடைய கருத்துருவாக்கமாக இருக்கின்றது. பாயிண்ட் நம்பர் 1. ஹெர்முஸை பொறுத்தவரை, இரண்டாவது, சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூல் செய்ய போவதில்லை என ஒரு பிரகடனத்தை அமெரிக்கா அறிவித்திருந்தாலும், நேற்று அல் ஜசீராவில் வந்த செய்தியின் ஊடாக ஓமனை அழைத்து வரும் நாட்களில் எப்படி நாங்கள் சுங்கச்சாவடி கட்டணம் அல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட், முழுமையாக அது ஒரு சர்வீஸான அந்த பணத்தை எப்படி வசூலிப்பது என்பது குறித்து ஓமனும் ஈரானும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 126 150 கப்பல்கள் வரை அங்கே செல்லலாம். அந்த சர்வீஸ் எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன முறையில் விதிப்பது, சர்வதேச ஈரானிலிருந்து இதுவரை தடை செய்யப்பட்டதை ஒரு $10-15 குறைவாகத்தான் விற்பனை செய்து வந்தார்கள் சீனாவுக்கு. இப்போது சர்வதேச அளவில் மிக தகுதியான குவாலிட்டியான ஒரு ஆயில் இது. அதே அளவிற்கு குரூடை விற்பதற்கு அவர்கள் முயன்றிருக்கிறார்கள், முயன்றும் வருகிறார்கள். இப்போ அந்த நிலையில் இந்த சுங்க கட்டணம் என்கின்ற அந்த பெயரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அவர்கள் பெயர் சூட்டப் போகிறார்கள். அது என்ன பெயர் என்றால் உங்களுக்கு தெரியும், அது சர்வீஸ் கட்டணம், ஓரியன்ட் சர்வீஸ் சார்ஜஸ். அதை இவர்கள் எப்படி அனுமதிக்கப் போகிறார்கள் என்று நமக்கு இதுவரை புரியவில்லை. இப்போ இதுவும் அமெரிக்காவுக்கு இந்த 60 நாட்களுள் ஏறப்படும். மூன்றாவதாக 167 பில்லியனை தாண்டி 20 பில்லியன் முதலாக ஃப்ரோசன் அசட்டில் இருக்கக்கூடிய பணத்தை விடுவிக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா விடுவிப்பு செய்திருக்கிறது. காரணம், அதில் அமெரிக்கா சொல்கிறது, நாங்கள் $12 பில்லியன் விடுவிப்பு செய்வோம், அதை கையில் கொடுக்க மாட்டோம். அதிலே நாங்கள் அங்கே எங்கள் அக்கௌண்டிலிருந்து ஈரானுடைய வங்கிக்கு மாற்றப்படாது, டிரான்சாக்ஷன் நடக்காது. அமெரிக்கா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஈரானுக்கு தேவையான 24 பில்லியனில் 12 பில்லியனை முதல் கட்டமாகவும், ஈரானுக்கு தேவையான மருந்து பொருட்களையும் அமெரிக்க விவசாயிகளிடத்திலே இருந்து அவர்கள் தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். மக்காச்சோளம், கான், எது வேண்டாலும் அமெரிக்க விவசாயிகளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதனை ஈரானுக்கு அனுப்பி இந்த பணத்திலே நாங்கள் வர வைத்துக் கொள்வோம் என்று ஒரு குழப்பம் நிறைந்த விவகாரத்தை இவர்கள் சொல்கிறார்கள். ஈரானியர்கள் அவருடைய பணத்தை அவரிடத்தில் ஒப்படைப்பதுதானே சதி. அவர்களுடைய பணத்தை அவர்களிடத்தில் ஒப்படைக்கலாம். அமெரிக்கா எப்படி இதைவிட கம்மியாக வாங்குவார்கள்? பக்கத்தில் இருக்கும் நாடுகளோடு ஆப்கனில் வாங்கலாம், பாகிஸ்தானில் வாங்கலாம், இந்தியாவில் வாங்கலாம், சீனாவில் வாங்கலாம். அரபு நாடுகளில் பல பக்கத்தில் இருக்கக்கூடிய கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அசர்பைஜான் எங்கு வாங்கலாம். நீங்கள் எங்கள் நாட்டில் தான் வாங்க வேண்டும், எங்கள் நாட்டு விவசாயிகளிடத்தான்
வாங்கணும், கலிபோர்னியாவிலிருந்தும் டெக்சஸிலிருந்தும் நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் அதில் வர வைப்போம் என்று அமெரிக்கா தேவையில்லாத பிரச்சனை மீண்டும் மீண்டும் கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் கூட நாங்கள் அடையாளம் தெரியாமல் தாக்குவோம் என உளறுகிறார் அமெரிக்க அதிபர். இதை தவிர்த்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு எல்லா விவகாரங்களும், பிராக்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது, ஏவுகணைகள் தயாரிப்பது, இது போன்ற பல்வேறு விடயங்கள் எல்லாவற்றிலும் ஈரானுடைய குரல்கள் மேலோங்கி இருந்தாலும், இந்த அக்ரிமெண்ட் உண்மையிலேயே ஹவு இஸ் இட் பாசிபிள், இது எவ்வாறு சாத்தியம், ஹவு லாங், எவ்வளவு காலம் சாத்தியம் என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியவில்லை என்பதை தாண்டி ஒரு சந்தேகம் உலகில் உள்ள அனைவருக்கும் உண்டு. குறிப்பாக ஈரானியர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. அமெரிக்கா தற்போதுள்ள நிலையில் லெபனானில் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என ஒரு குழுவை அமைத்தார்கள். அமெரிக்கா, ஈரான், லெபனான் 3 பேரும் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்கள் இட்டாலியன் ரிவருக்கு பக்கத்தில் லெபனானுடைய தென்பகுதி, அதே போன்று இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி, மஞ்சள் கரை அந்த பக்கத்தில் இருந்த மொத்தம் 12 குழுக்களில் 6 இராணுவ குழுக்கள் திரும்பிவிட்டார்கள். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 6 இராணுவ குழுக்களை நாங்கள் நிலைப்படுத்துவோம். இஃப் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். எதுவரை என்றால், நாங்கள் எங்கள் நாட்டுக்கு ஹிஸ்புல்லாவுடைய இராணுவத்தால் பாதிப்பில்லை என்பதை உணரும் வரை நாங்கள் உள்ளே இருப்போம் என்று அவர்கள் சொல்வதும், ஏற்கனவே சிரியாவிலும் இதே போன்ற நிலை, ஏற்கனவே காசாவிலும் இதே போன்ற நிலை, ஏற்கனவே லெபனானிலும் இது போன்ற நிலை. இதை எப்படி தீர்க்கப் போகிறார்கள்? ஏற்கனவே நான் செய்தியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஈரானுடைய சில பகுதிகளை வெடிச்சத்தம் கேட்டது தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிற போது, ஒட்டுமொத்தமாக இந்த அமிகபிள் செட்டில்மெண்ட், இந்த சீஸ்ஃபயர், ட்ரூஸை அழித்து விட வேண்டும் என்பதில் அவர் சொல்கிறார். பெசலில் சுமோட்ரிச்சும், பென்கேவேரும், பெஞ்சமின் நெத்தானியாகும், நாப்தலின் பெனட் போன்றவர்கள் இதே கருத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நாப்தலின் பெனட்டுடைய கூட்டாட்சி வந்தாலும் இதுதான் நடக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சிக்கலில் அமெரிக்கா தனது படைகளை மாற்றம் செய்வதற்கு அவருடைய பொருளாதார சிக்கல் மிக கடுமையான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்கா காங்கிரஸ் இடத்தில் 1.5 ட்ரில்லியன் மணி கேட்கிறார்கள். இந்த போரில் அவர்கள் இழந்தது மட்டுமல்ல, அடுத்து இராணுவத்தினுடைய மேம்பாட்டிற்கு 150 லட்சம் கோடியை அமெரிக்கா காங்கிரஸ் இடத்திலே கேட்கின்ற போது அவர்கள் அந்த பணத்தை கொடுப்பதற்காக சாத்தியக்கூறு இல்லை என்பது சொல்லப்படுகிறது. காரணம், அமெரிக்கா காங்கிரஸ் என்பது எல்லா கட்சிகளும் உண்டு, செனட் சபையிலும் அப்படித்தான் 100 உறுப்பினர்கள் உண்டு. இப்பொழுது அவர்கள் கேட்பது இதை கொடுப்பதற்கு சாத்தியமில்லை. அமெரிக்காவில் ஏற்கனவே உள்ளூர் பொருளாதாரம், ரெசஷன், மந்தநிலை, இன்ஃப்ளேஷன், இப்படி பல்வேறு நிலைகளில் அமெரிக்கா காங்கிரஸ் இந்த பணத்தை கொடுப்பதற்கு தயக்கத்தில், அமெரிக்கா ஏற்கனவே தாக்குதலுக்கு நடக்கிற போது அவர்கள் 8-10 லட்சம் கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறார்கள். இராணுவத்திற்கு 150 ட்ரில்லியன், அதாவது 1.5 ட்ரில்லியன், 150 லட்சம் கோடி, இதிலே ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேல். இதை தவிர்த்து அமெரிக்காவுடைய நிலைகள், அல் உதீத் தளம், அதே மாதிரி சுல்தான் பேஸ், அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளம், 5th ஃப்ளீட் பஹ்ரைனில், குவைத்தில் இருக்கும் இராணுவ தளங்கள், மொத்தத்தில் 13 தளங்களில் இருக்கக்கூடிய 278 நிலைகள், நிறைய ரேடார்கள் எல்லாம் போனது. இது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு பல லட்சம் கோடி ஆகும். அப்போ இராணுவத்திற்கு கேட்கிற இந்த நிதி 150 லட்சம் கோடி, போரில் இழந்த கோடி, போரில் அடிக்கப்பட்டு தாரவாக்கப்பட்ட பொருட்கள், தளவாடங்களை மேம்படுத்துவதற்கு, உதிரி பாகங்களை புதிதாக செய்வதற்கு, புது புது ரேடார்களை நிறுவிப்பதற்கு செலவு பல லட்சம். அமெரிக்கா இந்த நிலையில் ஒரு காலமும் இனி ஈரானோடு போரிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு அவர்கிட்ட நிதி இல்லை. ஆர்சனல்லையும் குடோன்களிலும் ஆயுதங்கள் இல்லை. ஃபோர்டு கம்பெனி போன்ற கம்பெனிகளிடத்தில் அவர்கள் ஆயுதங்களை செய்வதற்கான டெண்டர்களை ஐரோப்பா நாடுகளிலும் கொடுத்து வருகிறார்கள். இப்படி கடுமையான சூழலில் அவர் பேசி கொண்டிருப்பது அர்த்தமற்றதாகத்தான் தெரிகின்றது. இஸ்ரேல் எந்த நிலையிலும் குழப்ப வேண்டும். இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலுக்கு
ஆயுதங்களை கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேல் எப்படி போரிடப் போகிறார்கள்? அது ஒரு பிரச்சனை வரும். இஸ்ரேலுக்கு உலகத்தில் எந்த நாடும் ஆயுதத்தை கொடுக்க போகாது. கள்ளச்சந்தையில் வாங்கினால் அமெரிக்காவை போன்ற ஆயுதங்கள் கிடைக்காது. ஆகவே இஸ்ரேலுக்கு அவர்கள் முதற்கண் எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது நிற்கும் என்பதை போன்று அமெரிக்கா நிறுத்தியாக வேண்டும். அதை தாண்டி யூதர்களின் லாபி அதிகமானது. அதை எப்படி சமாளிப்பார்கள் என்பது ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக தற்போது ஹெர்மூஸ் ஒரு பெரிய அளவில் கப்பல்கள் செல்லவில்லை. ஆனால் ஓரளவுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அது வரும் நாட்களில் அதிகரிக்கும். அதே போன்று அணு ஆயுதங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றாலும் உள்நாட்டுக்குள் எந்த ஒரு ஆயுத சக்தியும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என பக்கர் கலிபாப் மட்டும் மூத்த தலைவர்கள் சென்றார்கள். பக்கர் கலிபாப் மட்டும் செல்லவில்லை. அப்பாஸ் அராகச்சி, அதே மாதிரி பல தலைவர்கள், பக்ரி போன்றவர்கள், வங்கித்துறை, ஃபினான்ஷியல் எல்லாருமே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப அதிகரித்து செல்லும் போது அமெரிக்கா உடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தியது. நல்ல ஒரு அமைதியான பேச்சுவார்த்தைக்கு நாம் அமர்ந்திருக்கிற போது இப்படி பேசுகிறாரே என்று அவர்கள் வெளியேறினார்கள். இதற்கிடையிலே பாகிஸ்தானுக்கு மசூத் பெஷஸ்கியானும் அப்பாஸ் அராகச்சியும் சென்று தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய அளவிலே பாகிஸ்தான் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக மாறியிருக்கிறது. இடியப்ப சிக்கலுக்கு தீர்வு கண்ட ஒரு தேசமாக அவர்கள் மாறியிருப்பதால் 4 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பார்கள். அதை நான் அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு தரப்போகிறேன். சவுதி அரேபியா எது மாதிரியான வேலைவாய்ப்புகளை கொடுக்க போகிறார்கள்? இப்பொழுது ஹெர்மூஸினுடைய விவகாரங்கள், அணு ஆயுத விவகாரத்தில் அயலக சக்தியை அனுமதிக்க மாட்டோம். இஸ்ரேல் படைகள் ஈரானுக்குள் ஸ்டெல்த் விமானங்களின் மூலம் ஏர் ஸ்ட்ரைக் செய்தது, பெரும் வெடிப்புகள் சத்தம் கேட்டது. அமெரிக்காவுக்கு நிதி ஒதுக்கப்படாமை போன்ற பல செய்திகளை உங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறோம். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.